இப்போ உள்ள குழந்தைங்க சாப்பாடு வேண்டான்னு அடம் பிடிக்கிறாங்க, பசிக்கலைன்னு சொல்கிறாங்க. இது எதனால் மேம்? எப்ப பசி எடுக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒண்ணு இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட உணவு வந்து நல்ல டைஜஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்த வேளை உணவு நம்ம பசி எடுத்து சாப்பிடுவோம் பெரியவங்களே. 2வது நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து காலையில சாப்பிட்டு ஒரு ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து வேலை பார்க்குறோம். மதியானம் லஞ்ச் டைம் சொன்ன பிறகு நம்ம அதை எடுத்து போய் சாப்பிட ஆரம்பிப்போம். பட் பசி எடுத்தா சாப்பிடுறோமானா இல்ல. சோ ஏன்னா நம்மளோட பிசிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னா நம்ம உடல் அசைவு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அப்போ பெரியவங்க நமக்கே பசி உணர்வு எடுத்துதான் சாப்பிடுறோமாங்கிறதே இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுல குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ரொம்ப சுருக்கி கம்மி பண்ணி வச்சிருக்கோம். குழந்தைங்கள்ட்ட பாக்குறோம் மொபைல் அடிக்ஷனு, இல்லைன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறது இதெல்லாம் பாக்குறோம். அப்போ கை மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கும், பட் பிசிக்கல் பாடி மூவ்மெண்ட் வந்து எங்கேயுமே வந்து குழந்தைங்களுக்கு இருக்கிறது இல்ல. அப்போ பசி எடுத்துதான் சாப்பிடணுங்கிற அந்த உணர்வு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஒண்ணு. 2வது குழந்தைங்களோட ஸ்லீப் ரொட்டீன். சோ ஸ்லீப்புக்கும் நம்மளோட பசிக்கும் பெரிய ஒத்துமை இருக்கு. என்னன்னா குழந்தைங்க வந்து சரியா தூங்கல, அவங்களோட ஸ்லீப் ரொட்டீன் வந்து டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. கரெக்டான டைமுக்கு தூங்கி கரெக்டான டைம் எழுந்திரிக்கலங்கும் போது அவங்களுடைய டைஜஷன் வந்து ரொம்ப காமனா நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு வந்து ஏதாவது விட்டமின்ஸ் வந்து டெபிஷியன்சியா இருக்கு, இல்ல மினரல்ஸ் வந்து குறைபாடா இருக்கும் போது, சத்து குறைபாடு இருக்கும் போதும் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பசி உணர்வுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சோ இதனாலதான் குழந்தைங்க வந்து பசிச்சு சாப்பிடுறது. இன்னொன்னு டேஸ்ட் பட்ஸ் சில குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், சென்சிட்டிவா இருக்கும். சோ டேஸ்ட் பார்த்து சாப்பிடுற குழந்தைங்களும் நிறைய இருப்பாங்க. சோ பேரண்ட்ஸோட மெனக்கெடல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.